Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச wardrobe organization ideas தான் பார்க்க போறோம். நம்ம wardrobeல துணி மடிச்சு அடுக்கணும்னா கலஞ்சே போகாத மாதிரி நீட்டா மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மகிட்ட என்னென்ன Dress இருக்குது அப்படினு பார்த்து செலக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ரெண்டு DIY organizers இன்னைக்கு பண்ண போறோம். இந்த ரெண்டு ஆர்கனைசருமே நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ் பேக்ஸ். அதாவது 25 கிலோ அரிசி எல்லாம் வாங்குனோம்னா இந்த மாதிரி ஒரு பேக்ல போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த பேக்கும் தேவையில்லாத அட்டைப்பெட்டியிலிருந்து கட் பண்ண கார்ட்போர்டு பீசஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ஆர்கனைசருமே பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இரும்பு பீரோ இருந்தாலும் சரி, ரெடிமேடு கபோர்டு, இல்லை நீங்கள் கார்பெண்டரை வச்சு பண்ணின வார்ட்ரோபு எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர்கனைசர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷெல்ஃபோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்னோட ஷெல்ஃபோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 33 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 18 இன்ச் இருக்குது. ஸோ நான் இந்த சைஸுக்கு தான் வந்து இந்த ஆர்கனைசர் செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிற ஆர்கனைசர் மாதிரியே ஏற்கனவே நான் ஒரு ஐடியா ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் சைடு சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மெத்தடில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஆர்கனைசர் சைடு சப்போர்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி, பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி, இன்னும் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் செய்கிறதுக்கு வந்து நம்ம கபோர்டோட அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அகலத்துக்கு நம்ம வந்து அட்டை எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து 18 இன்ச்சு லென்த்தில் 5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 4 கார்ட்போர்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு கார்ட்போர்ட்லேயுமே இந்த 2 சைட்லேயும் ஸ்லிட்டு கட் பண்ணணும். இந்த ஸ்லிட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கார்ட்போர்டோட ஹைட்டு வந்து 5 இன்ச் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஒரு 1 இன்ச் கேப் இருந்தால் போதும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி 2 சைடும் ஸ்லிட்டு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 அட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கபோர்டோட லென்த்து 33 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த 33 இன்ச்சு நீளத்துக்கு வந்து நம்மளுக்கு 2 அட்டை தேவைப்படுது. இதோட ஹைட்டும் வந்து 5 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இந்த அட்டையில் வந்து 4 ஸ்லிட்டு நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்லிட்டு, அப்புறம் 10.5 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்லிட்டு, 10.5 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்லிட்டு, மறுபடியும் 10.5 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்லிட்டு கட் பண்ணோம்னா மீதி 1 இன்ச்சு ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லிட்டோட ஹைட்டு வந்து கார்ட்போர்டோட ஹைட்லேருந்து பாதி அளவு இருக்கணும். ஸோ 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லிட்டு கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 2 அட்டையிலையுமே 4 ஸ்லிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த கார்ட்போர்டை எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து இந்த ரைஸ் சாக் எடுத்திருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, இன்னொரு சைடு ஸ்டிச்சஸ் இருக்காது. இப்போ இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்க சைடை வந்து நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் ஸ்டிச்சஸ் இருக்கும், அதையும் கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் இந்த கார்ட்போர்டெல்லாம் நம்ம ரேப் பண்ண போகிறோம். நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ரேப் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ரேப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அது காயணும், மேலே வெயிட் வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் ஃபெவிகால் யூஸ் பண்ணோம்னா. ஆனால் இது வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஒட்டிக்கும். அதனால் நான் இன்றைக்கி க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கன்னை எப்படி பார்த்து வாங்கணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூ கன் வந்து 250 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. கூட வந்து 8 க்ளூ ஸ்டிக் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்தது. ஸோ இந்த க்ளூ கன்னோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன். 2 சைடும் சின்ன வி மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு எட்ஜை வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க.
இன்னொன்று வந்து இப்படி நீட்டாக கவர் பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 2 சைடையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் கவர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த ஸ்லிட்டெல்லாம் மறைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதை வந்து இப்படி விரல் வச்சு தொட்டு பார்த்தாலே நம்ம எந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்லிட்டு கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கரெக்டாக ஸ்லிட்டு எந்த ஹைட்டுக்கு இருக்குதோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் இங்கே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 33 இன்ச்சு கார்ட்போர்டையும் நம்ம ரேப் பண்ணிட்டோம். இதே மாதிரி 8 இன்ச்சு கார்ட்போர்டும் வந்து நம்ம ரேப் பண்ணிக்க போகிறோம். இப்போ 6 கார்ட்போர்டு பீசஸையுமே ரேப் பண்ணி ஸ்லிட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 2 ஸ்லிட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும். ஸோ கீழே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதே மாதிரி மேலேயும் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கபோர்டில் வச்சுட்டு துணியெல்லாம் அடுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷெல்ஃபோட மொத்த அகலத்துக்கும் நம்மளுக்கு பேஸ்கெட் கிடைக்காது. பின்னாடி நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி பிக்கில் நம்மளே செஞ்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் ஸ்பேஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. பிளாஸ்டிக் யூசேஜும் வந்து குறைக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐடியா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். துணியெல்லாம் வந்து களையவே களையாது. இப்போ நம்ம ஒரு துணி வைக்கணும் அப்படின்னா நம்ம பின்னாடி இப்படி எந்த துணியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம். ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம நீட்டாக இப்படி எடுத்துக்கலாம். எந்த துணியுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதே நம்ம நார்மலாக மேலே அடுக்கிற மாதிரி அடுக்கணும்னா அடியில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுக்கவே மாட்டோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்படி அடுக்கணும்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப நல்ல ஐடியா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு ஆர்கனைசர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அது வந்து நம்ம அயர்ன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி கபோர்டோட நீளம் 33 இன்ச்சுக்கு ஒரு அட்டை எடுத்துக்கிறோம். இதோட ஹைட்டு வந்து 9 இன்ச்சு. இப்போ இன்னொரு அட்டையை வந்து 33 இன்ச்சு லென்த்து 3 இன்ச்சு ஹைட்டுக்கு எடுத்தால் போதும். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரியே 4 ஸ்லிட்டு நம்ம போட்டுக்கணும். அதாவது 2 சைடும் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் ஸ்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 10.5 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம ஸ்லிட்டு போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி 2 அட்டையிலையுமே 4 ஸ்லிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஷெல்ஃபோட அகலம் 18 இன்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ 18 இன்ச்சு லென்த்துக்கு நம்ம அட்டை எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன் இந்த ஆர்கனைசருக்கு. ஸோ இதே வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சின்ன போர்டோட ஹைட்டு 3 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட போகிறோம். இது வந்து பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அதே மாதிரி ஸ்லிட்டு கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 8 இன்ச்சு ஹைட் இருக்கு இல்லைங்களா. ஸோ 4 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம ஸ்லிட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் 3 இன்ச்சு ஹைட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 1.5 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம வந்து ஸ்லிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதே மாதிரி ரைஸ் சாக்கில் நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு ரைஸ் சாக் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா கடையில். இப்போல்லாம் பிளாஸ்டிக் பேன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து காய்கறி ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா. இந்த பேக் யூஸ் பண்ணி கூட நம்ம ரேப் பண்ணிக்கலாம்.
இதை வந்து கீழே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிட்டு மேலே இந்த கைப்பிடி இருக்கிற போர்ஷனும் கட் பண்ணிட்டோம்னா நடுவில் இப்படி சிலிண்டர் மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு பெரிய ரெக்டாங்கிள் பீஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்னது மாதிரியே தான் ரேப் பண்ணணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், மற்றபடி நீட்டாக தான் இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 6 பீஸுமே வந்து நம்ம ரேப் பண்ணி ஸ்லிட்டெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கீழ் லென்த் ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இதே மாதிரி மேலேயும் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதை கபோர்டில் வச்சுட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் அயர்ன் பண்ணினதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து அயர்ன் பண்ண டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பேண்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ரொம்பவே ஒரு நல்ல ஆர்கனைசர். நம்ம கபோர்டில் அரேஞ்ச் பண்ணுற துணி எதுவுமே வந்து கலைஞ்சு போகாது. ஸோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ஷர்ட் இருக்குதுன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறதுக்காக தான் முன்னாடி இருக்கிற பீஸ் வந்து வெறும் 3 இன்ச் ஹைட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு விழுகாமையும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச 2 ஆர்கனைசர்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய வெர்டிக்கல் ஸ்பேஸ் வேஸ்ட்டாக இருக்கே, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க போன ஆர்கனைசர் வீடியோலையே. நானும் அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது புதுசாக ஐடியா தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச 2 ஆர்கனைசரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.